2011ஆம் ஆண்டு கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் படிப்போடு தங்கள் கனவை நிறுத்திவிடாமல் அதை தாண்டி நம் சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று மாணவர்களின் எண்ணங்களில் திரியேற்றினார் ஒரு ஆசிரியர். அவரின் உந்துதலால் நாம் இயன்றதை செய்யலாம், மற்றவர்களுக்கும் உதவலாம் என்று உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தாகம். கோவை அவினாசியில் மனநலம் பாதிக்கப்பட்டோர்கள் காப்பகம், ஆதரவற்றோர் காப்பகம், முதியோர் இல்லம், காது கேளாதோர் பள்ளி, சிறுவர் காப்பகம் ஆகிய இடங்களுக்கு சென்று அவர்களின் அன்றைய தேவையை பூர்த்தி செய்து வேண்டியவற்றையும் வாங்கிக் கொடுத்து அவர்களை மகிழ்வித்து நாங்களும் மகிழ்ந்தோம். 2013ஆம் ஆண்டு நாம் வாழும் இந்த மண்ணிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நம் மண்ணிற்கு வில்லனாக விளங்கும் நெகிழிகளை, அதாவது பிளாஸ்டிக்கை ஒழிக்க மக்களிடம் நேரடியாக சென்று நெகிழிகளை தவிர்த்து பிரச்சாரம் மேற்கொண்டோம். மக்களுக்கு எளிதில் அதன் விஷத்தன்மை சென்றடைய பேருந்து நிலையம், வாரச்சந்தை என மக்கள் அதிகம் நடமாடும் இடங்களுக்கு சென்று பரப்புரை மேற்கொண்டோம். இயற்கையை பாதுகாக்க மரங்கள் மிக முக்கியம் என மரங்கள் நடுவதை வழக்கமாக மாற்றினர். வார விடுமுறைகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் வந்து மரங்களை பல இடங்களில் நற்றினர். சமுதாயத்திற்கு மாணவனின் பங்கு மிக முக்கியம் என்பதை உணர்ந்த நாங்கள் உயிர்களை காக்கும் உயரிய பணியான இரத்த தான முகாம்களையும் நடத்தினர். மாணவர்கள் படையை தாகம் ஈர்த்தது. பல கல்லூரி மாணவர்கள் களப்பணியாற்ற தயாராகினார்கள். இந்த பலம்தான் சாலை விழிப்புணர்வு நிகழ்வு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை பயிற்சி, இந்திய பொருட்களை உபயோகிக்கும் வீதியோர பிரச்சாரம், புத்தக திருவிழா, பழைய கோவில்களை புதுப்பித்தல், உணவை வீணாக்காது உணவில்லாதவருக்கு உணவளித்தல், சீமைக்கருவேல மரத்தை வேரோடு அகற்ற உண்ணாவிரதம், கல்லூரி மாணவர்களுக்கான மாநில அளவிலான போட்டிகள் என அடுக்கடுக்கான செயல்களை செய்ய வைத்தது. தாகம் அமைப்பின் செயல்களும் நட்புறவும் தமிழகத்தின் பல பகுதிகளில் விரிவடைய தொடங்கின. தூத்துக்குடி துவங்கி தேனி, திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி, மன்னார்குடி, நாமக்கல் என சுமார் 16 மாவட்டங்களில் தாகம் தன் களப்பணிகளை துவங்கியது. டிசம்பர் 2014ஆம் ஆண்டு யாரும் எதிர்பாராத விதமாக காந்தியவாதி சசிபெருமாள் அவர்களின் தலைமையில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நீலகிரி ஆகிய மும்முனையில் இருந்து புறப்பட்டு சென்னை நோக்கி சுமார் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மதுவிலக்கை வலியுறுத்தி தொடரோட்டம் ஓடினர். 7 நாட்கள் மழை, வெயில் என எதையும் பொருட்படுத்தாமல், உணவு, இருப்பிடம் என எதையும் எதிர்பார்க்காமல் மதுவிலக்கை அடைவதே எங்கள் லட்சியம். இதை கொண்டு தமிழகத்தில் 32 மாவட்டங்களையும் கடந்து மதுவிலக்கின் யுத்தத்தில் மாணவர்களின் பங்களிப்பை பதிவு செய்தோம். 2015ஆம் ஆண்டு எங்கள் அமைப்பினர் பலர் விவசாயத்தின் வாரிசுகள். விவசாயத்தின் ஆர்வத்தை, அவசியத்தை, அதை பற்றி தெரியாத மாணவர்கள் உணரும் விதமாக மாணவர்களுக்கே என 3 நாள் 0 பட்ஜெட் இயற்கை வேளாண் பயிற்சி உருவாக்கி ஆர்வம் மிகுந்த மாணவர்களை வார முடிவுகளில் களப்பணி செய்ய வைத்து அவர்களுக்கு அடிப்படை விவசாயம் படித்ததற்கான சான்றிதழ்களையும் வழங்கினர். சென்னை, கடலூர் மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்த போது சுமார் 50க்கும் மேற்பட்ட தாகம் அமைப்பினர் 4 நாட்கள் வெள்ள நிவாரணப் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். தனியாத எங்கள் தாகம் கிராமத்தை நோக்கி கரை புரண்டது. கிராம தத்தெடுப்பு திட்டம் மூலம்
ஈரோடு மாவட்டம் நம்பியூர் ஊராட்சி பொத்தாவாளையம் என்னும் குக்கிராமத்தை தத்தெடுத்து அங்கேயே களப்பணி செய்தோம். கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், மருத்துவம், சுயதொழில் பயிற்சி என அந்த கிராமத்தின் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் பயன்பெறும் வண்ணம் அந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம். அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதன் அவசியம் உணர்ந்த நாங்கள் 2016ஆம் ஆண்டு அறம் என்ற திட்டத்தை துவங்கினோம். ஏழை எளிய மாணவர்கள், குழந்தை தொழிலாளர்கள், பாதியில் படிப்பை விட்டவர்கள் ஆகியோரை மீட்டெடுத்து இன்று இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 10க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் வெற்றிகரமாக படித்து வருகின்றனர். 5 ஆண்டுகளில் பல மக்களின் ஆதரவோடு உதவியோடு வெற்றியுடன் பல தடைகளை கடந்து மக்களுக்காக, மாணவர்களுக்காக, நாளைய இளைஞர்களுக்காக பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வதிலும் இளைஞர்களின் சமுதாய தாகத்தை தீர்ப்பதிலும் தாகமின் பயணம் என்றும் தொடரும். சேர்ந்து பயணிப்போம், வாருங்கள்.